நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது அடுத்தடுத்து வெளிவரக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள். திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு புறம் திமுக ஆதரவு வாக்கு வங்கியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற விஜய் அவருடைய அரசியல் நகர்வுகளை பார்க்குறப்ப திமுக ஆதரவு வாக்கு வங்கியை குறிவைப்பதை போன்ற ஒரு தோற்றம், ஒரு பார்வை இருக்கிறது. இந்த ரெண்டு புள்ளிகளை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திமுகவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார். திரு புன்னைவளவன் அவர்கள், வணக்கம் புன்னைவளவன். திரு ஜீவா அவர்கள், வணக்கம் திரு ஜீவா. திரு கண்ணன் அவர்கள், வணக்கம் திரு கண்ணன். திரு மணி அவர்கள், வணக்கம் திரு மணி. மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த தேர்தல் முடிவு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு அரசியலையே சூழலையே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுக நிறைய ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்விகள் எல்லாம் பார்த்துருக்கு. இந்த தேர்தல் முடிவு திமுகவுக்கு என்ன ஒரு விளைவை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவினுடைய செயல்பாட்டையும் எப்படி பார்க்குறீங்க தற்போது? கிட்டத்தட்ட 2 மாதங்களாக போகிறது. முதலமைச்சர் பொறுப்பேற்று தேர்தல் முடிவுகள் வந்து இது ஒன்றும் பெரிய தோல்வி கிடையாது திமுகவுக்கு. 1991 ராஜீவ்காந்தி படுகொலை அப்போ ஒரே ஒரு சீட் கலைஞர் மட்டும் ஜெயிச்சார், ரிசைன் பண்ணார். அப்புறம் 2 தொகுதிகள் 2 சீட்டு ஜெயித்தாங்க. அதில் ஒருத்தர் 2 வருஷத்தில் மதிமுகவுக்கு போனார், பரிதி மட்டும் இருந்தார். அதோடலாம் ஒப்பிடும் பொழுது இது வந்து பெரிய தோல்வியே கிடையாது. 59 சீட்டு 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு 135 சீட்டு இருந்தவங்க 59 சீட்டு வாங்கி எதிர்கட்சியாக, பிரதான எதிர்கட்சியாக வருதுன்றது இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ், நாட் அ பேட் ஒன். ஒன்றும் மோசமானது இல்லை. ஆனால் அதை அவர்கள் எடுத்துக்கொண்ட முறை தான் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. இப்போ அவங்களுடைய பிரச்சனை எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுகவிடம் தோற்றிருந்தால் இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு கட்சி வந்திருக்காதோ என்று தோன்றுது. புதுசாக வந்தவரிடம் தோற்றதை அவங்களால ஏற்றுக்க முடியல. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா, இந்த தேர்தல் முடிவுகளை திமுகவால் இன்றளவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. அவர்களால் விஜய் முதலமைச்சரானதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் ஆக்சுவலாக நீங்கள் வந்து யதார்த்தத்துக்கு வரணும். நீங்கள் டினையல் மோட்லேயே இருக்கக்கூடாது. நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோன்றது அப்படி கிடையாது. அது மெஜாரிட்டி இல்லைன்ற காரணத்துக்காக ஒரு அரசு வந்து கவிழ்ந்துடும் பேசுறது வந்து அது ரொம்ப ஒரு எதிர்மறையான போக்கை தான் கட்சி மீது ஏற்படுத்தும். ஏற்கனவே கட்சி தோற்று இருக்கிறது, தலைவர் தோற்று இருக்கிறார், முதலமைச்சரே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அது ஒன்றும் தமிழ்நாட்டில் புதுசு கிடையாது, தேசிய அளவிலும் புதுசு கிடையாது. இந்திரா காந்தி தோற்றுருக்காங்க, ஜெயலலிதா தோற்றுருக்காங்க, காமராஜ் தோற்றுருக்காரு, மறுபடியும் அடுத்த தடவை அவங்க வந்திருக்காங்க. அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக கூட வரக்கூடும். யாரும் அதெல்லாம் ஒன்றும் மறுக்க முடியாது. நம்ம யாரையுமே நம்ம ரைட் ஆஃப்லாம் பண்ண முடியாது. இந்த ஒரு தேர்தலில் தோற்றதால் அவருடைய சாதனைகள் ஒன்றும் குறைஞ்சி போகிறதும் கிடையாது. அவர் வந்து 5 ஆண்டுகளில் நல்லது கெட்டது 2மே நடந்திருக்குது. நம்ம ஒரு மிக்சட் பேக்காக தான் இந்த கவர்மெண்ட்டை பார்க்கணும். ஆனால் அவங்க ஏன் வந்து திரும்ப அரசு கவிழ்ந்துரும்னு பேசுகிறாங்க? முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்ல 6 மாதத்தில் கவுந்துரும், 3 மாதத்தில் கவுந்துருனவர். அப்புறம் ஒரு திருமண விழாவில் வந்து எந்த நேரமும் கவுந்துடலான்னு சொன்னால் அடுத்த நாளில் 3 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இதற்கிடையிலான தொடர்புகள் குறித்த ஐயப்பாடுகள் எழுவது இயல்பானது. இப்போ முன்னாள் முதலமைச்சர் பேசினதுக்கு பிறகு உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், அவர் நேற்றைக்கு கூட பேசுகிறார், அரசு கவிழ்ந்துருன்றாங்க. நாங்கள் கவுக்க மாட்டோம், அதுவாக கவுந்துருன்றாங்க. அப்போ இந்த ஆட்டிடியூடு தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு ஆட்டிடியூடு தான் வந்து கட்சிக்கான பலவீனம் நான் பார்க்குறேன். 2006 96 சீட்டு வச்சு அவங்க இதை விட 22 சீட்டு குறைவாக வச்சு கலைஞர் 5 இயர்ஸ் ரூல் பண்ணாங்க. அப்போ ஜெயலலிதா வந்து ஃபேக் ஹேண்டில் 9, 10 தான் வந்து கவர்மெண்ட்டு கவுந்துரும், தேர்தல் வரும்னு சொன்னாங்களே ஒழிய எடுப்பிலே கவர்மெண்ட்டு கவுந்துரும்னு சொல்கிறது வந்து இது ரொம்ப எதிர்மறையான உணர்வை தான் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். ஒரு அனுபவம் வாய்ந்த மாநில கட்சி, இந்தியாவின் அகாலிதளுக்கு பிறகு அதாவது உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரே பிராந்திய கட்சி, மாநில கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன் இந்த தடுமாற்றம், ஏன் இந்த தோல்வியிலேருந்து இன்னமும் அவங்க மீண்டு வரல? முதல்ல இந்த முடிவை ஏற்றுக்க அவங்க ஏன் மறுக்கிறாங்கன்றதான் எனக்கு புரியாத புதிராக இருக்குது. முடிவை ஏற்றுக்கவே மறுக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு அவங்க பிஹேவியரை நீங்கள் பாருங்களேன். ஒரு மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிதானே வந்து பார்ப்பாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்கிறார் ஜோசப் விஜய். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியேற்பு விழாக்கு போலையே. அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு மாற்று அரசியலை பற்றி சொல்கிறீங்க. ஜெயலலிதா கலைஞர்கிட்ட இருந்த அந்த ஒரு வன்மம் பகை வந்து மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்க. ஜெயலலிதா பதவியேற்பு விழாக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் போயிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்ட 6வது இருக்கையில் போட்டாங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். பட் இது வந்து டே 1லேருந்தே இந்த பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் அவர் வந்து அன்றைய முன்னாள் முதலமைச்சரை வீடு தேடி போய் பார்த்தார், ஒரு மரியாதை செலுத்தினார்.
அது வந்து டெல்லியில் இருக்க கல்ச்சர். அது பிரைம் மினிஸ்டர் பதவி விலகுனா அடுத்த பிரைம் மினிஸ்டர் போய் பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் அவர் ஸ்டாலினை பார்த்த மாதிரி எடப்பாடியும் பார்த்துருக்கணும். அது அவர் செய்த தவறு. பட் ஸ்டாலினுக்கு உரிய மரியாதை தான் அவர் கொடுத்தார். அப்போ நீங்கள் அந்த ஹனிமூன் பீரியடுன்றது ஒரு 6 மாதம் வாங்க, அட்லீஸ்ட் ஒரு 100 நாளாவது கொடுக்கணும். நீங்கள் டே 1லேருந்து பிரச்சனை பண்ணுறீங்க. அப்போ உங்களுடைய எந்த நியாயங்களும் எடுப்படும். இப்போ 3 சொல்றீங்க. இப்போ திமுகன்றது ஒரு டினையல் மூட், இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளலன்றீங்க. என்னுடைய பலருமே சொன்னது இப்போ திரு மணி, திமுக ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியாக இருக்கிறப்ப இன்னும் வீரியமா செயல்படுவாங்கன்னு, அப்படி செயல்படலன்னு சொல்றீங்களா சார்? பிரச்சனைகள் வரணும் இல்லைங்க. இப்போதானே ஒரு கவர்மெண்ட் வந்திருக்குது. முதல் நாள்லேருந்து வாங்க இம்சை கொடுப்பீங்க நீங்கள் எந்த உங்களுடைய நியாயங்களும் எடுப்படாது. நீங்கள் அலோவ் பண்ணணும். 6 மாதம்ன்றது முடியலைங்க, எங்களுக்கு முடியாது, 3 மாதமாவது கொடுங்க. நீங்கள் முதல் நாள்லேருந்து பிரச்சனை பண்ணிங்கன்னா எது ஏடுபடும்? மக்கள் இப்போ போட்டுப்பட்ட மை காயலைங்க, இன்னமும் ஃபுல்லாக போகல. அதுக்குள்ளே ஒரு அரசுக்கு எதிராக நீங்கள் இவ்வளோ நடவடிக்கைகளை வந்து நீங்கள் வந்து எப்படி எடுக்க முடியும்? பிரச்சனைகளுக்காக போராடுங்க. நான் அதை குறை சொல்லலை. நான் இப்போ மின்வெட்டோ சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் நீங்கள் வந்து ஆன் இஷ்யூ பேசிஸில் வந்து அந்தந்த லோக்கல் லெவலில் ஃபைட் பண்ணலாம். ரொம்ப பெரிய பிரச்சனைனா மாநில அளவில் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்துங்க. அதெல்லாம் யாருமே குறை சொல்லலை. பட் அரசு கவிழ்ந்துடும்னு பேசுறது அது என்ன மாதிரியான அணுகுமுறை? இல்லை, இவங்க அரசை கவிழ்க்கிற முயற்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்போ ஒரு திரு ஸ்டாலின் விளக்கம் கொடுத்தாங்க. இல்லை, ஒரே ஒரு தான் திருமணி. இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து ஏன் இபிஎஸ் அவர்களே சில நேரங்களில் வந்து 5 அமாவாசைக்கு அப்புறம் அந்த ஆட்சி இருக்காது, கடைசிக்கு அவங்கள்ட்ட நம்பர் இருந்தாலும் சொன்னாங்க. பாஜகவில் வந்து இவங்களெல்லாம் உள்ளுக்கு தூக்கி போட போகிறாங்க, அமித்ஷா வேற ஒன்று செய்ய போகிறாருன்னு. திமுக தரப்பில் இது இங்கிருந்து போனவங்க, ஒரு சித்தாந்த முரண்பாடு கொண்டவங்க, விஜயின் செயல்பாடால் அதாவே கவிழ்ந்துரும், இந்த ஆட்சி நிலைக்காதுன்னு அதுக்கு ஒரு பொருள் இல்லையா? இவங்க போய் கலைக்க போறாங்க, கவிழ்த்துருவாங்க. அப்படி புரிந்து கொள்ளுதல் வந்து மன்னிக்கணும், அது ரொம்ப ரொம்ப ஜுவனைல், ரொம்ப இளம்பிள்ளைவாதம்வாங்க. அப்படி நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா பேசுபவர் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர். அவசர நிலை காலத்தில் சிறையில் இருந்துட்டு இன்னைக்கு வந்து தேசிய அளவில், இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரே பாலிட்டிஷியன் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான். ஓகே, அவர் ஒரு டால் லீடர். அவர் பேசுகிறாருன்னா எப்படி? கட்சியில் யாரும் 4 படி கீழே இருக்கும் பேசுகிறான்னா ஓகே, தொடர்ந்து பேசுகிறார் அவர். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு 9 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு பிரைம் எஃப்எஸ்ஏ கேஸ்னுவாங்க, ஒரு பூர்வாங்க ஆதாரம் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் ஒரு திடீர்னு ஒரு 9 பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? முதல்ல ஒரு 3 பேர், அப்புறம் இவர் பேசின அடுத்த நாள் ஒரு 3 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் அதில் கைதாகிறவர்கள் ஒரு 2 பேர் வந்து செந்தில் பாலாஜியுடைய அவருடைய தம்பிக்கு வந்து நெருக்கமானவர்ன்றாங்க. நான் இன்னொன்று கேட்குறேன், கொஞ்சம் அதாவது வந்து நேர்மையாக யோசிக்கணும். திமுக நண்பர்களே கூட சொல்கிறேன், ஒரு முன்னாள் அமைச்சர் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு ஏன் போகுது? ஏன் அவர் அஞ்சி ஓடுகிறார்? விசாரணை எதிர்கொள்ள வேண்டியதானே? ஏன்னா உங்களுக்கு இது இஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. பேசிக்கலி நீங்கள் வந்து ஆளை பிடிக்கிறாங்கன்றது பொலிட்டிக்கல் இஷ்யூ தான். அது ஒன்றும் தலையை சீவிட போகிறது கிடையாது. மற்ற குற்றச்சாட்டுகள் மாதிரி அது கிடையாது. எதற்காக வந்து விசாரணைக்கு அஞ்சி அவர்கள் ஓட? லுக் அவுட் நோட்டீஸ்ன்றது ரொம்ப அவலம் சார். ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் மேலே அப்படி கொடுக்கக்கூடாது. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அங்கே தான் வருது, இவங்க ஒரு நெகட்டிவாக தான் இந்த இஷ்யூ அணுகிறாங்க. இவங்க கவிழ்ப்பதற்கான முயற்சிகள் அவர்கள் ஈடுபடுகிறார்களோ என்ற சந்தேகம் வருவது இயல்பானது. ஏன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. அவர் விசாரணைக்கு அழைத்தால் அவர் வர மறுக்கிறார். அஃப்கோர்ஸ் சட்டம் அவருக்கு உரிமை கொடுத்துருக்கு. அவர் தம்பி தான் ஏபி கேட்டிருக்காரு, செந்தில் பாலாஜி ஏபி கேட்கல. அவருக்கு 2 பேருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கிட்டத்தட்ட சொல்லுது. இப்போ திமுக கவிழ்ந்துருன்னு சொன்னதுக்கு பின்னாடி திமுகவே இருக்கின்ற ஒரு சந்தேகத்தை அந்த ஐயம் எழுவது தவிர்க்க முடியாதது. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கின்றன. பேசலாம் ஜீவா. ஒரு நிறைய கிரைசிஸ் எல்லா கட்சிகளும் பார்த்துருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க, எதிர்கட்சியாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்ட நகர்வுன்றப்ப 2-3 விஷயம் இருக்கு. இப்போ நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், இப்போ அடுத்தபடியாக ஆட்சி கவிழ்ப்புன்ற அளவுக்கு குற்றச்சாட்டுகள் திமுக மீது போகுது. இன்னொன்று கூட்டணி கட்சிகள் இல்லை. விஜய் ஃபோக்கஸ் பண்ண பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா வாக்கு வங்கி, திமுகவின் ஆதார வாக்கு வங்கியிலிருந்து டேமேஜ் அப்படின்லாம் இருக்கிறப்ப திமுக எந்த பொசிஷனில் இருக்குது, எப்படி நகர்ந்துட்டு இருக்குன்ற கேள்வி தான். இப்போ மணி அவர்கள் சொல்கிறாங்க இன்னும் அவங்க டினையல் மோடிலேயே இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதும் ஆட்சி கவிழ்ப்புன்ற விமர்சனத்தையும் சொல்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டினையல் மோடில் இருக்க முடியாது. அதாவது அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம், அது ஒரு கட்சிக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். மாறி மாறி திமுக வந்த இடத்துல திடீர்னு நடிகர் விஜய் அவர்கள் வந்தது வந்து அதிர்ச்சியாக இருக்கலாம். அந்த ஒரு வருத்தம், ஒரு அதிருப்தி தொண்டர்கள் மத்தியில் இருக்கலாம், தலைவர்கள் மத்தியில் இருக்கலாம். அதை நம்ம வந்து தடுக்க முடியாது. அவங்க சைக்காலஜியோட நம்ம விளையாட முடியாதுல, உணர்வுகளோட. ஆனால் அரசியல் ரீதியாக அவங்க ஆட்சி கவிழ்ப்புக்கு ஈடுபடுறாங்களான்னு கேட்டால் ஒரு துளி கூட கிடையாது. அது வாய்ப்பும் இல்லை. அந்த முயற்சியை திமுக எடுக்காது. திமுகவுக்கு தெரியும் இப்போ அப்படி என்ன அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அந்த திருநாவுக்கரசை வச்சு முயற்சி பண்ணாங்க, அது எதுவுமே நம்பும்படியாக இல்லைங்க. இவர்கள்
குதிரை பேரம் நடத்தினார்கள் என்பதுக்கு ஆளுநரிடம் திமுக, அதிமுக, பாஜக 3 பேர் கொடுத்திருப்பதும் வீடியோ, ஆடியோ எவிடன்ஸோட 8 கோடி தமிழர்களும் பார்க்கும் விதமா இருக்கு. என்ன வைகோ சொன்னதா இருக்கட்டும், கோவில்பட்டியினுடைய மாவட்ட செயலாளர் ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காரு. என்னைய ரிசைன் பண்ண வைப்போன்னு ஓப்பனா அவர் சொல்லியிருக்காரு. ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னு வைகோ கிட்ட முதலமைச்சரே சொல்லியிருக்காருன்னு இதெல்லாம் இவ்வளவு ஓப்பனா இருக்கு. அப்ப இவ்வளவு அப்பட்டமா நடக்கிறது வந்து தாவேக்காவில் நடக்குது. தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் பண்றாங்க, வரம்பு மீறி பண்றாங்க, வயலேஷன் நடக்குது. ஸோ திமுக எதுக்குங்க வரிஞ்சு கட்டி போய் தாவேக்கா எம்எல்ஏக்கு போய் 35 கோடினாங்க, அப்புறம் 500 கோடிங்கிறாங்க. இந்த ஜாஃபர் சாதிக்கா அந்த போதைப் பொருள் வழக்குலலாம் 2000 கோடி 1000 கோடி கிட்ட ஏற்றிக்கிட்டாங்க. குற்றப்பத்திரிகையில் அவ்வளவு இது சொல்லவே இல்லை. அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஜாஃபர் சாதிக் யார் என்னெல்லாம் தெரியாது. ஆனால் நான் சட்டப்படி பேசுகிறேன், ரெக்கார்ட் படி அவங்க சொன்ன 1000 கோடி 2000 கோடி எதுவுமே குற்றப்பத்திரிகையில் இல்லை. ஆனால் பரப்புறது இருக்கு பாருங்க, ஊடகங்களில், விவாதங்களில் எதிர்கட்சியினர் 2G பரப்புனாங்க பாருங்க. 1,75,000 ஆரம்பிச்சு 2 லட்சம் கோடி வரையும் முடிஞ்சு, அடிச்சு விட 2 லட்சம் கோடின்னு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நமக்கு வந்து ஒரு ஊடகவியலாளர்கள் சட்டப்படி என்ன இருக்கு, குற்றப்பத்திரிகையில் என்ன பதிவாயிருக்கு, போலீஸ் ரெக்கார்டு என்ன, இதுல இருந்து தான் பேசணும். அதுவரையெல்லாம் பார்த்தா இது எல்லாமே ஊகம், இவங்களுடைய அவதூறுகள். 2 விஷயம். இப்போ ஒரு எதிர்கட்சியா, இப்போ திமுக இதை விட எதிர்கட்சியா தீவிரமா களமாடி இருக்கு. இப்போ ஒரு பாயிண்ட் வந்து இவங்க அதை இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை ஒன்று. இன்னொன்று வந்து இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், 3 மாசம் கூட இருக்காது அப்படின்ற பேச்சு இருக்குல்ல, அதுவே திமுகவோட அந்த நகர்வுக்கு சரியா இருக்கா? மக்கள் ரசிப்பாங்களான்ற கேள்வி பேசுவதுக்கு ஒரு முறை நம்ம முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் கொடுத்தாரு. நாங்க அப்படி சொல்லல, இது தாக்கு பிடிக்காது என்கின்ற வார்த்தை வேற, உங்க ஆட்சியை கவிழ்ப்போம்ங்கிறது வேற, நாங்க உன்னை கவிழ்த்து காமிக்கிறோம் என்பது வேற, இது எங்கெங்க தாக்கு பிடிக்க போகுது அப்படிங்கிறது வேற. ஏன்னா மேஜிக் நம்பர் உங்கள்கிட்ட இல்ல. உங்க அமைச்சரினுடைய செயல்பாடுகள், நீங்க நடத்துகின்ற குதிரை பேரம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுத்த மிரட்டல், கட்சி தாவல் தடை சொன்ன மிரட்டல் விடுத்த உடனே 25 பேர் போய் சரண்டர் ஆனது, அதுக்கப்புறம் 4 பேர் ராஜினாமா செஞ்சது, இது போதாதுன்னு வைகோவை கூப்பிட்டு 2 பேரை எம்எல்ஏ ராஜினாமா செய்ய சொன்னது, கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியை ராஜினாமா செய்ய வைப்பேன்னு பொது மேடையில் பகிரங்க வாக்குமூலம் கொடுத்தது, இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இதையெல்லாம் அரசியலாக்க மாட்டாங்களா? இதை கூட அரசியலாக்காம அவர் என்ன, அவருடைய பாணியில் சொன்னா அவியலா செய்வாங்க? அவங்க வீட்டில் படுத்து சும்மாவா இருப்பாங்க? திமுக மாதிரி ஒரு கட்சி எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி செயல்படும்? 77 87 வரையும் எம்ஜிஆர் முதலமைச்சருங்க. இந்தியாவின் தலைப்புச் செய்தி கலைஞர் தான். எம்ஜிஆர் தினைக்கும் பயந்துகிட்டு தானே இருந்தார், இன்னைக்கு என்ன பண்ண போறாரோ, நாளைக்கு என்ன பண்ண போறான்னு. அந்த 3 முறை அவர் முதலமைச்சர் ஆனதுக்கான காரணங்கள் இருந்தது. அந்த ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்கு. திரு மணி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுக்கலாம், 3 மாசம் கொடுக்கலாம், அமைதியா இருக்கலாம், மக்கள் பிரச்சனையை பத்தி பேசலாம். அந்த இடத்துல திமுக மிஸ் பண்றாங்கன்ற பார்வையை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது இந்த கிரேக்க தத்துவம் சொல்லுவாங்க, நண்பனுக்காக உனக்கு வாழ்க்கையை கூட விட்டு கொடு, வெற்றியை விட்டு கொடுக்காத அப்படிங்கிறாங்க. இப்ப இது என்ன நடக்குதுன்னா, விட்டு கொடுங்க நீங்க கேட்கறது வந்து திமுகவினுடைய வெற்றியை விட்டு கொடுக்க சொல்லல, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை விட்டு கொடுங்கிறீங்க. ஒரு 6 மாசத்துக்கு வேடிக்கை பாருங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்குறீங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அரசு பள்ளியில போய் ஒரு சாதாரண ஏழை வீட்டு குழந்தைகிட்ட இங்கிலீஷ் பேச வராதா, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேஸ்ட், இவங்களே இப்படி இருந்தா லாஸ்ட் பெஞ்ச் எங்கன்ட்டு அரசு பள்ளி ஆசிரியர், கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்கள பார்த்துக்கிட்டு இவ்வளவுதானா, எங்க கான்வர்சேஷன் பண்ணிக்காமீங்க, ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியுமாங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. அவங்க அமைச்சருடைய ஆங்கில புலமை குறித்து 1008 விமர்சனம் வருது, அது வேற. ஒரு அரசு பள்ளியில போய் இவங்க ஆய்வு செய்வது என்ன, இது எங்க நடக்குது? யார் இவங்க? ஒரு அரசு பள்ளி ஆசிரியரை வேலை செய்ய விடாம, ஜெயலலிதா ஆட்சியா இருந்தா வேலை செய்ய விடாம தடுத்தீங்கன்னு எஸ்மா போட்டிருப்பாங்க 2001 போட்ட மாதிரி. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. நீங்க கேப் கொடுக்க சொல்ற 6 மாதத்துல இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த கிரைசிஸ, இந்த இக்கட்டான சூழலை திமுக சரியா கையாளுதுன்றதுதான் உங்க மதிப்பீடு. எதிர்கட்சியா அதுதானுங்க பண்ணி ஆகணும். இப்ப இதை திமுகவும் செய்யலன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் தான் விஜய்கிட்ட போயாச்சு. விஜய்கிட்ட போய் அவருக்கு இன்னும் டைம் கொடுங்க, இன்னும் டைம் கொடுங்க, 8 ஆணவ படுகொலை தாங்க நடந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, இது என்னங்க ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காரு, இதையும் பெருசாக இப்படி பேசக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்க. அவங்க கண்டிக்கிறாங்க, அப்பப்ப கண்டிக்கிறாங்க, ஆனா டைம் கொடுங்க. திமுகவும் அதே டோன்ல பேசுவாங்களா? இது என்ன எனக்கு புரியவே இல்லை. அதே எப்படி திமுக அப்படியே டோன்ல பேசுவாங்க? குறுக்கிட விரும்புறீங்களா? அது அவருடைய பார்வை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல பாக்குறதுன்னு வாங்க. எப்ப எதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கான ஹனிமூன் பீரியட் ஒன்று என்ன இருக்குது? திரும்பவும் சொல்றேன், நீங்க கவுந்துருன்றதுக்கான விளக்கத்தை அவர் மழுப்புறாரு. தங்கம் தென்னரசு சொன்னதை வச்சு மழுப்புறாரு. திரும்ப ஸ்டாலின் சொல்றாரு அரசு கவிழ்ந்துரும்னு. மற்றவங்க பேசினா ஓகே சார், ஸ்டாலின் பேசுறதை எப்படி புறந்தள்ளிட்டு போக முடியும்? இந்த 9 பேரை கைது பண்ணது ஒட்டுமொத்தமாக அது
குக்குடப் கேஸ் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இங்கே உட்காந்துட்டு டிவி ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு எப்படி சொல்ல முடியும்? இந்த குற்றச்சாட்டுகள் சீரியஸ் சார்ஜஸ், வேறு மாதிரியான சார்ஜஸ்லாம் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ட்ரையலுக்கு போகும், இது அங்கே தோக்குது ஜெயிக்குது அறுபது விஷயம். ஒரு பிரைம் எஃபஸே கேஸ்னுவாங்க, பூர்வாங்க ஆதாரம் இல்லாமல் இது போன்ற நடவடிக்கைகளை இருக்கின்றார். ஜீவா வந்து ரெண்டு தரப்புலையுமே இருக்கு. இவங்களும் ஆள் பிடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு தான் முதல்ல ஆரம்பிச்சது யாருங்க? கவுந்துருன்னு பேசினது யாருங்க? நான் இன்னொன்று கவர்னர்கிட்ட போய் நீங்கள் கொடுத்துன்றீங்களே, ஆடியோ வீடியோ டேப்பு சொல்றீங்க, இங்கே எஃப்ஐஆர் இருக்குது. வைகோ பேசினதுன்னு வந்து சார் ராஜினாமா பண்ணுறதுன்றது ஸ்ட்ரிக்ட். இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள பார்த்தீங்கன்னா அது ஹார்ஸ் ட்ரேடிங்கில் எப்படி வரும்? ரிசைன் பண்ணுறான்னு ரிசைன் தான் பண்ணுறான். 2/3 வந்து வாங்கிட்டு நீங்கள் போறீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் இப்போ சட்டம் வேணாம் பண்ணும். மணி அதில் ஒரு விளக்கம் நீங்கள் கொடுங்க. இந்த குதிரை பேரத்தில் அது பதவியாகவோ பணமாகவோ பொருளாகவோ ஆதாயமாகவோ ஒருவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்ற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பெரிய கிரே ஏரியா. முதல்வர் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாருன்னா அந்த கிரே ஏரியாக்குள்ள நான் அதை நியாயப்படுத்தலை, திரும்பவும் சொல்கிறேன், அதை நியாயப்படுத்தலை. ஆனால் நீங்கள் குதிரை பேரன்னு சொல்கிறதையும் இப்போ வந்து 10ல் 7 பேர் ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து வெளியில் போய் பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க. 28 பேரில் 20 பேர் டிஎம்சியில் வெளியில் போயிருக்காங்க. சிவசேனால 9 பேரில் 6 பேர் ஷிண்டே சிவசேனாக்கு போயிட்டான். அது வந்து ஸ்ட்ரிக்ட் அந்த அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது குதிரை பேரும். இங்கே வந்து ரிசைன் பண்ணுறதுன்றது அதில் வராது. உங்களுக்கு திரும்ப திரும்ப அபிஷேக் மனு சிங் அதை தானே சொல்றாரு. உங்களுக்கு வந்து ரெசிக்னேஷன்ன்றது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள வராது. நான் சொல்றது லீகலி மாரலி பேசுனீங்கன்னா யாரும் நான் லீகலாவே பேசுறேன் மணி திருமணி. நீங்க கொடுங்க லீகலாவே ஒரு பெரும்பான்மை எண்ணிக்கை இல்லாத ஒரு அரசின் சார்பாக அந்த நம்பரை வரவழைப்பதற்காக நீங்கள் ஆதாயம் நான் ஏதோ ஒன்று வாக்குறுதி தரோன்றது இருக்குல்ல, அதுதானே. இப்போ வைகோ சொன்னார் இல்லையா, வைகோவை அடுத்த நாள் என்ன சொன்னாரு? மாத்தி சொன்னாரு. ஒரு முதலமைச்சர் என்கிட்ட சொன்னாரு, அடுத்த நாள் அவரு நான் தான் சொன்னேன்றாரு. இது ரொம்ப ஆக்வர்டான சிச்சுவேஷனுங்க, அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணும். இது வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்குது. இது நான் வந்து நியாயப்படுத்தல, எதையுமே நான் நியாயப்படுத்தல. ஆனால் பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய கடமையை செய்கிறதா என்றால் செய்யல. அதுதான் என்னோட பாயிண்ட். பிரதான கர்நாடகத்துல ஆபரேஷன் கமலான்னு சொல்லி விமர்சிக்கப்பட்டு அவங்க எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் 2/3 வரல, ராஜினாமா செஞ்சுட்டு தான் கர்நாடகால வந்தாங்க. ஆபரேஷன் கமலான்னு காங்கிரஸ் மணி அவர்கள் சொல்றதுல பிரதான எதிர்க்கட்சி அவங்களோட கடமையை செய்யாம அப்படி திசை மாறி இருக்காங்கன்ற அவங்க கடமையை தான் செய்யறாங்கல்ல. அதாவது இப்ப நியாயப்படி இப்ப இது என்னன்னா திமுக கம்யூனிஸ்டுகள் இணைந்து செய்ய வேண்டிய வேலை இது, விடுதலை சிறுத்தைகள். ஏன்னா அவங்க எல்லாமே இதை வந்து கடந்த காலத்துல பாஜகவை நோக்கி கேள்வி கேட்டவர்கள். திமுக மட்டும் தனியா நிக்கிறதுனாலையும் இடதுசாரிகள் அங்கெல்லாம் விஜய் பக்கம் இருக்கிறதுனாலையும் அது வெளியே வர விடாம ஒரு திரை போட்ட மாதிரி ஆயிருது. கண்ணன், திமுக நிறைய தோல்வி வெற்றிகளை பார்த்திருக்கு. இந்த தன்மை ஒரு விசித்திரமா தான் இருக்கு. என்ன அப்படின்னா கூட்டணி கட்சிகள் அப்படியே ஷிஃப்ட் ஆகுறாங்க. 10 வருஷமா ஒன்னா இருந்தவங்க அப்படியே ஷிஃப்ட் ஆகுறாங்க. விஜய் அவர்கள் திமுகவோட பொசிஷனை தன்னை பொருத்திக்க பார்க்கிறார், மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்ற தன்மையை பார்க்குறாங்க. வாக்கு வங்கியில பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு. திமுகவின் கோர் வாக்கு வங்கியும் நகர்ந்திருக்கு. பல ஏற்ற இறக்கங்களை பார்த்த திமுகவில் இந்த 26க்கு பிறகு திமுக எதிர்கொள்ற சூழல் எப்படின்னு நீங்க மதிப்பிடுறீங்க? இல்லை, இது முன்னாடி அவர்கள் சந்தித்த பின்னடைவுகள் மாதிரி இல்லை. இந்த அரசியல் வானில் அவர்கள் பல நட்சத்திரங்களை பார்த்திருக்கிறார்கள். அவங்க விஜயை வந்து எம்ஜிஆர் மாதிரியே ஒரு வால் நட்சத்திரம் தோன்றி மறைஞ்சிரும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. அது துருவ நட்சத்திரமாக வந்து நில பெற்றிடுமான்ற ஒரு கவலையில் ஆங்கிலத்தில் கேஸ் லைட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு அவநம்பிக்கையை விதைக்கிறது, அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ திமுகவினர். இது விழுந்துரும், இதில் இவ்வளோ ஓட்டு இருக்குது, திறமையான ஆட்கள் இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, வீதியிலிருந்து வந்துட்டீங்க, அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறது. அப்படியா சார்? ஆமா, கண்டிப்பா. அதற்கு இந்திய அலையன்ஸ்ல அது இல்லை, இருக்கா தெரியாது. வேற எங்க போய் சேர்றது? இன்னும் 3 ஆண்டுகள்ல நாடாளுமன்ற தேர்தல் வரும். அவங்களுக்கு என்ன வழிகள் இருக்கு? 2 வழி இருக்கு. ஒன்று தனியா நிக்கலாம், 39 இடங்கள்ல 40 இடங்கள்லையும் அவர்களுடைய வேட்பாளர்களுக்கு அவர்கள் இடம் தரலாம். அது கணிசமான வாக்கு வங்கியை கூட்டும், அவங்களே எல்லா இடத்துலையும் நிற்கிறதுனால. என்ன நடக்கும்? இன்னைக்கு அந்த தேர்தல் நடக்குமானால் என்ன நடக்கும்? 40 பேரும் தோற்று போய் விடுவார்கள். ஏன்னா எதிர வந்து ஒரு பெரிய கூட்டணி, ஒரு பலமான கூட்டணி இருக்கு, அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்காம இருக்கு. இன்னொரு வழி கூட்டணி சேர்ப்பது. இப்போதைக்கு அவர்களுக்கு அவங்க வந்து அற்ற குடமாக்கி விட்டார்கள். அருநீர் பறவையெல்லாம் அங்கே போயிடுச்சு. த ஜீல் ஆஃப் த கன்வெர்ட் அப்படின்ற மாதிரி புதிதாக மதம் மாறியவர்கள் தொன்று தொட்டு
மதத்தில் இருப்பவர்களை விட ஆர்வமாக அதீத பற்றோடு இருப்பார்கள் இல்லையா? அது மாதிரி புதிதாக போனவர்கள்லாம் தாங்கி பிடிக்கிறாங்க இந்த புதிய ஆட்சியை. ஆச்சரியமா இருக்கு. அதனால அது டெல்லி அரசியலை பொறுத்தவரையில் இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்தும் அதனால் என்ன பெரிய பயன் இருக்கு? ஜெயலலிதா அம்மையார் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வென்று ஒரு பெரிய பயன் அங்க விடையல. அந்த பேட்டியே ரொம்ப சோர்வா கொடுத்த பேட்டி. ஆமா, அந்த நிலையில தான் இன்னைக்கு இப்போ இவங்க கையறு நிலையில இதுக்கு முன்னாடி இல்லையானா இருந்திருக்காங்க. இவங்க இதே மாதிரி தான் எம்ஜிஆரையும் ரொம்ப குறைவாக மதிப்பிட்டார். இப்ப இந்த கிரைசிஸை எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்ற வார்த்தைன்றது ரொம்ப திக்கு தெரியாத காடு. அப்படித்தான் இந்த சூழல்ல இப்போ அப்படித்தான் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அலைன்ஸ் கூட அமைக்க முடியாதுன்றீங்களா? இல்ல, வேற யார் இருக்கா? அவங்களோட யார் இருப்பா? இப்ப சொல்லுங்க, அவங்களோட இருந்தவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க மதசார்பற்ற சிறுபான்மையினரை அவர்களுடைய நலம் பேணும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கையவே சுவீகரிக்கிறதுக்கு ஒரு புதுசா ஒரு இயக்கம் வந்திருக்கு. உங்க ட்ரேட்மார்க்கையே நாங்க உங்ககிட்ட இருந்து களவாடிட்டு இருக்கோம். அதுதான் சிக்கல். ரெண்டு இல்ல திருக்கண்ணன். இப்போ நீங்க மதசார்பின்மைன்ற ஒரு புள்ளியில நிற்கிறீங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாசிச பாஜகன்ற இடத்துக்கு அவர் நகரவே இல்லை. கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப வலிந்து திமுகவுக்கு அந்த அழுத்தம் கொடுத்தாங்க. இப்ப அவங்க அங்க அமைதியா இருக்கிறாங்க. அவரே சொல்றார், விஜய் அவர்களே சொல்றாங்க, தேவையில்லாத இதுக்கெல்லாம் நீங்க பிஜேபியோட சண்டை போட்டீங்கன்னு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க திமுக கூட்டணி கட்சி தான் சொல்லணும், எங்கெல்லாம் தேவையில்லாம சண்டை போட்டாங்கன்னு. அப்ப ஒரு சாஃப்ட் டோன் இருக்கு அப்படின்னா அதை விட அதிதீவிரமா பாஜகவை எதிர்ப்பதன் மூலமா ஒரு கிராவிட்டி உன்னை ஈர்க்க முடியும், ஒரு வாய்ப்பு இருக்கு. அது பண்ணி தான் தோத்து போயிட்டாங்களே. அதுதான் வேலை செய்யலையே. அது காலாவதி ஆயிடுச்சு. அது 26க்கு 2019லயும் 2021லும் அதற்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அதெல்லாம் வேலை செஞ்சது. இல்ல, இப்ப நான் ரெண்டு இடம் நீங்க சொன்ன முக்கியமான இடத்துல நான் கேட்கிறேன். 26ன்றது வேற ஒரு பினாமினன், அங்க பாஜகன்றது இல்ல. 29ன்றது பாஜக வேணுமா வேண்டாமான்ற இடத்துல அதிதீவிர பாஜக எதிர்ப்பை இவங்க காண்பிப்பதன் மூலமா கவன குவியல் வெற்றி மட்டுமே அவர்களை வெற்றி கொண்டு வந்துறாரு. அது வாய்ப்பே இல்லைன்றீங்க. இப்ப ரீஅலைன்மெண்ட்டுக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? வேற யார் இருக்கா சொல்லுங்க? ரெண்டு பெரிய தேசிய கட்சிகள்னா ஒண்ணு ஆட்சியில் இருக்கு, இன்னொன்னு ஆட்சியில ஒரு காலத்துல இருந்து. ஜெயலலிதா அவர்கள் மாதிரி தனிச்சே அப்படி காமிக்க முடியாது. தனிச்சையா நின்றால் எல்லாருக்கும் இதுவரைக்கும் வாய்ப்பு வழங்காதவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு வழங்கிடலாம். அதுதான் அதனுடைய இதுல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. வேறு சில கட்சிகள் இருக்காங்க இல்ல, ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு. நம்ம நேரா பேசிடுவோம். அதாவது எப்படி பெருந்தலைவர் காமராஜரும் மூதறிஞர் ராஜாஜியும் வாழ்வில் ஒரே ஒரு முறை வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் எதிர்த்துட்டு இருந்தவங்க 71ல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காக ஒன்றானார்களோ, அது மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். இது சூழல் காலமும் சூழலும். பெருந்தலைவர் காமராஜரும் இந்திரா காந்தி அம்மையாரும் 1974 எம்ஜிஆரை வீழ்த்துவதற்காக ஒன்று சேர்ந்தார்கள். அந்த ஆப்ஷன் தான் இருக்கு. ஆமா, வேற ஆப்ஷன் இல்ல. பிஜேபியோட போகலாம். பிஜேபியோட போகலாம். அது கிட்டத்தட்ட ஒரு யூ டர்ன் மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன ஒரு தடவை பண்ணிருக்கோம் இல்ல அப்படின்றது. புன்னைவளவன் கிட்டத்தட்ட அரசியல் இந்த நம்ம பொலிட்டிக்கலா எடுத்து பேசலாம். அது அந்த வார்த்தையிலே இல்லாம ஒரு திக்கு தெரியாத காடா, ஒரு இக்கட்டான சூழல்ல அப்படி திமுக இருக்காங்களா? ஒண்ணு அப்படி ஒரு நெருக்கடி வந்துருச்சா, சரி கடந்து போகலாம் அப்படின்றப்பையும் எதிர்கட்சி அவங்களால செயல்பட முடியாத, இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல்ல இருக்காங்களா? அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? திமுகவினுடைய இயங்கியல்ல ஒரு தேக்கம் இருக்க மாதிரி ஒரு நிலை, ஒரு பார்வை இருக்கு. ஒண்ணு அடிப்படையில் அவர்கள் எதிர்கட்சியாக வைப்ரண்டா செயல்படுவாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 18 ஆண்டுகள் காங்கிரஸ்க்கு எதிராக இருந்தது, 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அதிமுகவுக்கு எதிராக இருந்தது. தாவேக்காவை அதே சிலபஸ்ல நம்ம ஃபிட் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இந்த இடத்துல எப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தாவேக்காவுக்கு 6 மாதம் டைம் வேணுமோ, தாவேக்காவை ரீட் பண்ணி எதிர்கட்சியாக செயல்படக்கூடியதற்கான யுக்திகளை டிசைன் பண்றதுக்கு திமுகவுக்கும் நேரம் வேணுமோன்னு நான் பாக்குறேன். இப்போது அவர்கள் செய்வதெல்லாம் ஏதோ ஒரு வகையில செல்ஃப் கோலா போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஆட்சி கவிழும் அப்படிங்கிறதுக்கு மாற்றாக உங்களுக்கு வேற எதுவும் அந்த இடத்துல விமர்சிக்கணும்னா, இந்த முறை அவங்க தனி பெரும்பான்மை வாங்கல, இந்த 5 ஆண்டுகளும் மக்கள் நம்பிக்கையை வென்றெடுப்பாங்களான்னு தெரியாது, மக்கள் பிரச்சனையை நாங்க பேசி திரும்ப வருவோம்னா அது வேற. நீங்க மீண்டும் 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 இது ஏதோ ஒரு வகையில நீங்க தாவேக்காவை ட்ரெடிஷ்னலா அதிமுகவையோ காங்கிரஸுக்கோ எதிராக செய்த அந்த எதிர்கட்சி அரசியலை பிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே சரியான ஒரு கேள்வி இருக்கு. அந்த ஆட்டத்தை ஆடக்கூடாதுங்க. அந்த ஆட்டம் இப்ப மொத்தமா எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு முதல்ல இருந்து தமிழ்நாடு அரசியல் களம் 26 ரிசல்ட்டுக்கு பிறகு ரீவாம்ப் ஆயிருக்கு.
அப்ப அந்த இடத்துல யுக்தியில இருந்து ஒவ்வொன்றத்தையும் வியூகத்தையும் மறு வடிவமைப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கா என்பதை திமுக பரிசீலிக்கணும். கூட்டணியாவா இல்ல நெரேஷனாவா இல்ல எதிர்க்கட்சி செயல்பாடா எதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க? இப்ப அடிப்படையில் அவங்க எதை கொண்டு வர போறாங்கிறது முதல்ல அவங்க கட்சிக்கான மறுகட்டமைப்பு மறுசீரமைப்புங்கிற இடத்துல இருந்து வரும். இந்த மறுசீரமைப்பு டாப் டு பாட்டம் போறதா பாட்டம்ல இருந்து டாப்புக்கு வர்றதாங்கிறது. நீங்க எந்த மாதிரி போனோம்னா மேல் பூச்சாக உங்களுடைய எதிர்க்கட்சி அரசியல் அல்ல, கிராஸ் ரூட்டுக்குள்ள போய் நீங்க என்ன செய்ய போறீங்கிறது தான் கேள்வி. நீங்க பதிலுக்கு உடனே தாவேக்கா கிராஸ் ரூட்டுக்கு போயிருச்சுன்னா அவங்க இந்த வாக்குகள் அதை தாண்டி கன்வென்ஷனல் மெத்தட் இல்லாமல் அவங்க போயிட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவங்க வந்து அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் எல்லாரையும் கவர் பண்ணியிருக்காங்கன்னா தவற விட்ட இடத்தை காய்தல் ஓர்தல் இன்றி நீங்க உங்களுடைய பயசை ஓரம் தூக்கி வச்சுட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு இடம் நீங்க கட்சியை ஒவ்வொருத்தருமே அப்படி பண்ணியிருக்காங்க, உட்கட்சி பரிசோதனை எல்லாம் நடந்திருக்கின்றது. திரு கண்ணன் அவர்கள் சொல்வது வந்து நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க, தீவிர பாஜக எதிர்ப்பை எடுக்க போறீங்களா, அப்படி எடுக்கிறதுக்கு வந்து பலன் வந்து அது விஜய்க்கு அவர்களுக்கு போகுமா இவங்களுக்கு போகுமான்ற ஒன்று. ஏன்னா இதில் ஒரு 10 வருஷம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டாங்க திமுக, திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கான ஒன்று. இல்லாட்டி கூட்டணி பலம்ன்றது. இப்போ கண்ணன் அவர்கள் சொன்னால் நீங்கள் தனியாக நிற்கலாம், ஆனால் சீட் கன்வெர்டபிலிட்டி நம்ம விஜய்க்கு என்ன சொன்னால் ஒரு 234 நிற்பாருங்க, 25% வாங்குவாருங்க, சீட்டு கன்வெர்ட் ஆகாதுன்னு சொன்னாங்க. திமுகவால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான உட்கட்சியை மட்டும் பண்ணால் முடியுமா, இல்லை வியூகத்தை மாற்றணுமா, கூட்டணினா எங்கே போ, அதுதானே. இப்போ அதை தான் திரு கண்ணன் சொல்ல இது ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குன்ற. மிக முக்கியமானது அந்த கூட்டணி என்கிற புள்ளி. இப்போதைக்கு அவர்கள் இருக்கிற நிலையில் நம்ம இடைத்தேர்தலுக்கு இது என்ன மாதிரியான ஒரு டெம்பரரி செட்டப்ஸ் வரப்போதான்னு பார்க்கணும். பொது வேட்பாளராக சீமானவர்களை கொண்டு வருகிறார்களா, சமீபத்திய சமிக்கைகள் அப்படி போகிறதா, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதற்கு அடுத்த 5 ஆண்டுகள் அல்லது அந்த அரசியல் என்பது தாவேக்காவுக்கு எதிரான அணி என்பதை நோக்கி தான் அது தாவேக்கா விஜய் வெர்சஸ் அதர்ஸ் தான், விஜய் வெர்சஸ் அதர்ஸாகத்தான். அப்புறம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு அவங்களை எதிர்த்து தானே இப்போ பொசிஷன் இங்கே திமுகவுக்கு ஆன்டி டிவிகேவினுடைய முகமா யார் இருப்பாங்கிறதாக மாறும். நாளைக்கு அண்ணாமலை வராரு, இந்த பக்கம் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆப்வியஸா இப்போ இந்த குதிரை பேரம் சார்ந்த விஷயங்கள்லாம் வரும்போது அவர் ட்ரிகராக இருப்பார், அவர் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா என்னவாக இருக்கும். இதெல்லாம் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள். அந்த இடம் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடியவர்கள் அவங்களா வெளியேற்றக்கூடிய நிலையில் இல்லை. புதிய கூட்டணிக்கு எந்த அளவுக்கு மெனக்கிடுவாங்க என்கிற கேள்வி இருக்கிறது. நீங்க கட்சியை மறுகட்டமைப்பு செய்யாம அந்த கூட்டணிங்கிற ஆப்ஷனை நோக்கி நகர்ந்தா உங்களுடைய பலமே தெரியாம நீங்க அங்க கூட வரவங்களுடைய ஒரு இதுக்கு மறுகட்டமைப்பே ரொம்ப சிறப்பா திமுகவோ பண்ணிடுறாங்கன்னா கூட உங்க மேக்சிமம் எவ்வளவு % அச்சீவ் பண்ணாங்கன்னு இருக்குல்ல, நம்ம அதை வச்சே பேசலாம். கூட்டணி இல்லாம போய் அதை அடைஞ்சிட முடியும் என்பது அல்ல. அப்ப அந்த இடத்தை எப்படி திமுக கடக்க போகுதுன்ற இதுதான். இப்ப நீங்க ரீஅலைன்மெண்ட்னு போறீங்களா இல்ல அதிதீவிர பாஜக எதிர்ப்பு? நீங்க திரு விஜய் அவர்களை நம்ப வேண்டாம், இவங்க போனவங்க எல்லாம் வேற ஆதாயத்துக்காக போயிருக்காங்க, நாங்க தான் சொல்லி களமாட முடியுமா? எந்த இடத்தை நோக்கி நகருவாங்க? திமுகவுக்கு 2 விஷயம் இருக்கு. இந்த 5 ஆண்டுகள் அவர்களை நம்பி இப்ப வாக்களித்திருக்காங்கல்ல, அதாவது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிற நரேட்டிவ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் அவர்கள் ஜெயித்ததில் அந்த நரேட்டிவுக்கு வந்த வாக்குகள் இருக்காங்க இல்லையா, இவங்க திரும்ப நழுவாம இருப்பதற்கு ஒரு கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷரை திமுக செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இழந்த வாக்குகளை மீட்பது என்பதை தாண்டி உங்களுக்கு இந்த முறை வாக்களித்தவர்களுக்கு நம்பகத்தன்மையாக நீங்கள் என்ன அரசியலை செய்ய போகிறீர்கள் இருப்பதை இழக்காமல் இருக்க என்பது இன்னும் முக்கியமான புள்ளியா இருக்கும். இப்போ பாஜக எதிர்ப்புக்கு நேரடியாக இன்றைய முதலமைச்சருடைய பேச்சுக்கள் அவங்களுடைய ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பூடகமாகத்தான் இருக்கிறது. எல்லாத்துலேயும் ஏன் ஹெட் ஆன் கொலேஷனுக்கு போனோம், நேரடியாக மோத வேண்டியது அப்படிங்கிற இடத்துல அவர் கவனமாக இன்றைக்கு திமுக சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான கேடயமாகவும் பாஜக எதிர்ப்புக்கான விஷயமாகவும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை முகமாக உள்ள வச்சுட்டு அவங்க சேஃப் கேம் ஆடுறாங்களோங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இப்ப பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியை இன்னொன்று இப்ப எதிர்முகாமில் இருக்க திரு விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்தா தண்ணீரின் பாங்குல தான் அவர் நிலைப்பாடுகள் இருக்கு. அவர் எந்தெந்த கோலையில் இருக்கிறாரோ அந்த உருவம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அவரால் பாமகவோடையும் இணக்கமா, பாமகவில் வந்து கவர்மெண்ட்டை பாராட்டுறாங்க, இங்க விசிகா பாராட்டுது, தாவேக்காவை எதிர்ப்பதற்காகவே வந்த திரு அண்ணாமலை அவர்கள் கிளீன் சீட் கொடுக்குறாரு, ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னா இந்த ஆட்டத்தை ஆடுறதே ரொம்ப சிரமமா இருக்குமான்ற ஒரு சூழல். அது தாவேக்காவை ரொம்ப ஆரம்ப கட்டம்னு சொல்றாங்க, ஆனா அவங்க ஏற்படுத்துற நெருக்கடி ரொம்ப பெருசா இருக்கா எல்லா கட்சிகளுக்கும்? இல்லை, இப்போ நெருக்கடிங்கிறது நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்த பிறகு
உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அதை எப்படி ஒட்டுமொத்தமாக கன்சாலிடேட் பண்ணுவது என்பது அங்க உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த வேகமும் அந்த வீரியமும் இருக்குல்ல, இது அதனுடைய விஷயத்துல போகுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்காரும்போது அமாவாசை கணக்கு அவருக்கும் சொல்லப்பட்டது இல்ல. எடப்பாடி அவர்களுக்கு தன் அமாவாசை அந்த ஆட்சி தாங்கண்டாதுன்னு அன்னைக்கு டிடிவி அவர்களோட இருந்தவங்க சொன்னாங்க. பட் உட்கார்ந்த பிறகு அந்த கன்சாலிடேஷன் என்பது நடக்கும். இது கான்சியஸாக அதிமுகவை கரைப்பதும் திமுகவை பலவீனப்படுத்தும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம அப்ப திமுக அடுத்து என்னன்ற ஆப்ஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? எதை நோக்கி நகருவாங்கன்ற? இல்ல, அவங்க இப்போதைக்கு ஒரு மிக முக்கியமான நேரம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் கொடநாடு ஃபார்மேட் எடுத்த மாதிரி இங்கேயும் ஒரு தேவை இருக்கிறதாங்கிற கேள்வி இருக்கு. நீங்க பழைய இதில் டிவைஸ் பண்றதை தாண்டி கிரவுண்ட் மாறி இருக்கு, கேமோட ரூல்ஸும் மாறி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணா சரியா இருக்கும். கண்ணன், சூழல் சில சூழல்கள் அரசியலையே புரட்டி போட்ட தன்மையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கடைசி ஒரு 2 மாதங்களே சூழலை மாற்றி இருக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணா நம்ம ரொம்ப ஏழியா பேசுறோமோ அப்படின்னு வச்சுக்கலாமா? உண்மைதான், இது ரொம்ப சீக்கிரம் தான். ஏன்னா இந்த தாவேகாவினுடைய செயல்பாடு, நிலைப்பாடு இதெல்லாம் போக போகத்தான் தெரியும். என்ன போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும்ன்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் ஆம்பிகுவிட்டியை அதாவது ஒரு இந்த பக்கமும் அல்ல அந்த பக்கமும் இல்லை, ஒரு சாம்பல், வெள்ளையும் அல்ல கருப்பும் அல்ல, ஒரு சாம்பல் இடத்துலயே அந்த மண்டலத்திலேயே இருக்கிற ஒரு அரசாக இது இருக்கு. அதுக்கு பெரிய லாவகமான ஒரு நிலை. இது இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். அந்த நேரத்தில் ஒன்றுமே பேசாமல் ஒரு நிலையே எடுக்காமல் இருப்பது கூட ஒரு நிலை தான். அதைத்தான் இப்போ அவங்க வெற்றிகரமாக கையில் எடுத்திருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் நீங்க பார்த்தீங்க, அதுக்கப்புறம் அவங்க பரந்தூரில் நமக்கு சரியா தெரியல, அவங்க அதை நோக்கி போகலன்னு மட்டும் தெரியுது. ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லை, ஒரு மர்மமா இருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம காத்திருக்கணும். இப்போ இதே சூழல் தான் இருக்குமா, இல்ல இந்த அலைன்ஸ் தான்? இப்ப நம்ம திமுகவுக்கு அலைன்ஸே இல்லைன்னு பேசுறோம். இப்ப விஜய் அவர்களோடு கரம் கோர்த்தவர்கள் இப்படியே இருப்பாங்களா ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நேற்று திரு கிருஷ்ணசாமி அவர்கள் நேர்காணல்ல அவர் கொடுத்த சமூக முக்கியத்துவம், பிரதிநிதித்துவம் வேறு விளைவை ஏற்படுத்தி இருக்கு. சமூகத்தில் அது வேற கன்சால்டேஷன் போகும். எல்லாத்துலயும் அரசியல்ல ஒரு இயங்கியல ஒரு காரணம்னா ஒரு விளைவு இருக்கும். அதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு சூழல் அதை திமுக பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது பார்த்தா அந்த பேட்டி கிருஷ்ணசாமி நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பேட்டியில் அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறாரு அவர். பட் அது ஷேப்பப் ஆகி வரத்துக்கு அவ்வளோ சுலபமாக அது வருமானு எனக்கு தெரியல. எனக்கு இந்த அடுத்த நாடாளுமன்ற தேர்தல்களை அளவுகோலாக வைத்து பார்த்தால் 3 ஆண்டுகளுக்குள்ள அது வருமானு எனக்கு தெரியல. பட் அதை விட முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, 29 மக்களவை தேர்தல்களில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் இணைந்தால் ஆச்சரியம் இல்லையோ என்ற எண்ணமும் வருகிறது. எப்படின்னா, 3 பேருடைய பேச்சுக்கள், ராகுல் காந்தி, ப. சிதம்பரம், அபிஷேக் மனு சிங்வி, 3 பேருமே கடந்த 1 மாத காலத்தில் தொடர்ச்சியாக வெவ்வேறு நேர்காணல்களில் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம், தாவேகா 2 பேருமே இருக்கலான்னு பேசுகிறாங்க. அப்போ அந்த ஆப்ஷனை நீங்கள் அவங்க ஓப்பன் அவுட்டில் தான் வச்சுருக்காங்க. அவங்க இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ளாத திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை நீதிபதி அவர்களுக்கு எஸ்ஐஆர் சம்பந்தமாக எழுதின அந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆம் ஆத்மியும் கையெழுத்து போட்டிருக்கு, திமுகவும் கையெழுத்து போட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு சின்ன விண்டோ ஓப்பனாக இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வேற ஆப்ஷன் டிஎம்கேக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், அசம்பிளி வேற, பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வயபிள் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தான். அப்படி இல்லைன்னா அது வாஷ் அவுட், வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா மக்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் காலத்துலேருந்து உங்களுக்கு மக்களவை தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் மாநில தேர்தலுக்கு ஒரு மாதிரியும், இப்போ 24 நம்ம பார்த்தோம். 24 40 சீட்டு ஜெயிச்ச திமுக கூட்டணி, திமுக உங்களுக்கு 26 தோக்குறாங்க, அவங்க தலைவரே தோக்குறாரு. அப்போ இந்த அளவுகோலை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் ஒரு விண்டோவை 29க்கு ஓப்பன் பண்ணி தான் வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் திமுகவுக்கு, எந்த அளவுக்கு ஜோசப் விஜய் அவர்கள் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுப்பார் வரும் நாட்களில் அப்படின்றதையும் நம்ம உன்னிப்பாக பார்க்கணும். முக்கியமான இஷ்யூஸ்லாம் அவங்க ராஜ்யசபா சீட்டு வந்ததையும் வேணான்னு அவங்க ஒதுக்கிட்டாங்க. தெரியும், எஸ்ஐஆருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டவங்க அந்த தீர்மானத்தில் அவங்க கையெழுத்து போடலை, அந்த கடிதத்தில். ஆகவே இதை வச்சு பார்க்கும்போது எல்லா ஆப்ஷன்ஸுமே ஓப்பன் அவுட்டாக தான் இருக்குது 29 பார்லிமெண்ட்டை பொறுத்து. ஜீவா, அப்படி அந்த சூழல் தான் இருக்கா? 29ல் என்ன வேண்டுமானாலும் இருக்கலான்ற அந்த சூழல் தான் இருக்கா, இல்லை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இப்போ கூட்டணி இல்லாத ஒரு நிர்கதியில் திமுக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பேசப்பட்டதில்ல.
கூட்டணி வரும் வராது, அது தமிழ்நாட்டில் மாறி மாறி வரும், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கடந்த தேர்தலில் திமுகவுக்கு மைனஸே கூட்டணி தானுங்க. கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்தது அவங்க வேலை பார்க்காதது, கூட்டணி கட்சிகளே வாக்குமூலம் கொடுத்தாங்களே, எல்லாருமே அதற்கு முன்பே விஜயை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, அது ஒரு மைனஸ் தான். இப்போ விஜய்கிட்ட அந்த கூட்டணி கட்சி போயிருக்கு. எல்லாரும் கூட்டணி கட்சியை வந்து 1+1 2ன்னு சொல்கிறாங்க, 2+1 3ங்கிறாங்க. அது ப்ளஸ்ஸாக தான் இருக்குமா? அப்படி மைனஸாக மாறாதா? வர வாய்ப்பே இல்லையா? மைனஸ் ஆயிருக்கு. 26 கட்சி, நிறைய 26 கட்சி சேர்ந்து வந்திருக்கு. மதிமுகவோட கூட்டு 4 கட்சி, இது 2 இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் எல்லாரும் அவங்க வச்சுக்கிட்டோம், பாமகவையும் சேர்த்தே வச்சுக்கிட்டோம். கூட்டணி கட்சி சேருவதால் நெகட்டிவ் ஓட்டு வருமா வராதா? அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு திமுக யாருக்கும் தரல, குறிப்பா திமுக யாருக்கும் தரல, நான் தலித் கட்சிக்கு தருவேன், முஸ்லீம் கட்சிக்கு தருவேன், வர்ற கட்சிகளுக்கான் தருவேங்கிறாருல. இப்ப உள்ளாட்சியில 6 மேயராவது குறைந்தபட்சம் தரணும்ல. அவர் பேசின விஷயம் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 6 மேயர் தரணும், முஸ்லீம் லீக்குக்கு ஒரு 2 மேயர் தரணும். தரலாம், 25 சீட் இருக்குல்ல மேயர் சீட்டு, ஏன் தரக்கூடாது? திமுக எங்களை வஞ்சித்து விட்டது சரி கட்டுறதுக்கு இங்க அது மட்டும் இல்ல, மிகப்பெரிய தலித் ஓட் பேங்க்ல தான் விஜய் ஜெயிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு அவர் 6-7 கூட தருவார், நான் கூட குறைத்து சொல்வேன். அவர் கூட மனசுல வச்சிருக்கலாம் விஜய் அதிகமா தரணும்னு. ஸோ அவர் வந்து அவங்களுக்கு 6 சீட்டு 7 சீட்டு தரணும், முஸ்லீம் லீக்கு 2 தரணும், மதிமுக இருந்தால் அவங்களுக்கு ஒரு 2 சீட்டு தரணும். இவ்வளவு சீட்டு அவங்க தர வேண்டியது இருக்கு. இவ்வளவு சீட்டு தந்தது போக இப்ப நீங்க பேசி கூட்டி, அதாவது பணமே கொடுக்காம உங்க கொள்கையால ஈர்த்து வந்திருக்காங்கல்ல 2 விஜயபாஸ்கர்கள், அவங்க உள்ளாட்சியில 1000 பேரை கூட்டி வந்திருக்காங்க. அவங்கள கூட்டி கடா வெட்டி ரெடி பண்ணி தான் விஜயபாஸ்கர் கூட்டி வந்திருக்காங்க. அந்த ஊழலற்ற நேர்மையாளர்களுக்கு நீங்க சீட்டு தரணும், அது ஒரு விஷயம் இருக்கு. இது போக உங்களுக்கு போஸ்டர் ஒட்டி நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் தலைவான்னு உங்களுக்காக அஜித் முகத்துல சாணி அடிச்சான் பாருங்க, அந்த விஜய் ரசிகருக்கு சீட்டு தரணும். பேசலாம். அப்ப சொல்லுங்க கூட்டணி லாபமா நட்டமா? ஒரு முக்கியமான பாயிண்ட் திரு கண்ணன் அவர்கள் சொல்லணும்னா, சில நேரங்களில் பேரரசு விரிவடைகிற போது அதுவே பலவீனமா மாறிடும். அப்பதான் பேரரசு திரும்ப அந்த கட்டத்தை நம்ம கவனிக்க தவறமான ஒரு விஷயம் இருக்கு. திரு கண்ணன், ஜீவா சொன்ன முக்கியமான பாயிண்ட்ன்றது, இப்ப நம்ம திமுக தனித்து விடப்பட்டதுன்ற தன்மையில் பார்ப்பது என்பது வேறு. தாவேகாவுக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ், எந்த பேகேஜும் இல்லாம வந்தாங்க, மக்கள் தன்னெழுச்சியா வந்து போட்டாங்க. இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சியினர் இம்மிடியேட்டா நிலைப்பாடை மாத்தி பேசுறதுன்றது இருக்குல்ல, அது விஜய்க்கு ஒரு பலவீனமா வரலாம். அதை திமுக கேபிட்டலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அந்த சூழலை நம்ம கவனிக்க தவறோமா? அப்படி இல்லை. அது கூட்டணி கட்சிகளால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். முதல்ல உங்க கட்சி ஆட்களுக்கு வாய்ப்புகள் குறையும். இது கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமம். அந்த தொகுதியை அவங்க கேட்குறாங்க, நம்ம கொடுத்துடணும். அது பல கட்சியில் இருப்பவர்களுக்கு, இது புதிய கட்சி, நீங்களே சொல்லிட்டீங்க, இது ஒரு 2.5 வருஷமா இருக்கிற ஒரு கட்சி. அதனால இங்கே பெரிய சிக்கல்கள் வராதுன்ட்டு நான் நம்புகிறேன். ஆனாலும் புதிய வரவுகள் வேற கட்சியிலிருந்து பழம் தின்னு கொட்டை போட்டவங்கெல்லாம் இப்போ வந்துட்டு இருக்காங்க இங்கே. அப்போ இந்த கட்சியினுடைய ஒரு முகமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் இது ரொம்ப சீக்கிரம் இந்த கட்சியை பற்றி ஒரு திட்டவட்டமாக நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. விஜயோடைய தலைமையை பற்றி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க ஒரு அரசு பேரரசாக விரியும் போது அது வந்து பலம் குன்றி போவதற்கான வாய்ப்பும் இருக்குன்ட்டு. எல்லா நேரமும் அப்படி நடக்கிறது கிடையாது. ஒரு பெரிய மகோனத காலமும் பேரரசுகளுக்கு உண்டு. ஒதுமானிய பேரரசு பாருங்க, ரோம பேரரசு பாருங்க, இங்க இருந்த சோழ பேரரசே 59 ஆண்டுகள் மிக அழகாக ராஜராஜனும் அவனுடைய மகனும் ஆண்டார்கள். நீங்க எப்படி உங்களுக்கு சார்பா ஆள்றவங்களை எப்படி நீங்க நடத்துறீங்க, அவங்களோட எப்படி ஒரு உறவு வச்சுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான். அதனால நீங்க உங்க கூட்டணி கட்சிகளை எப்படி வலுப்படுத்துகிறீர்கள், அவர்களை அகலாத அணுகாது, ரொம்ப தள்ளியும் வச்சிடக்கூடாது, கிட்டையும் சேர்த்துக்கூடாது, அதுலதான் இருக்கு. புன்னைவளவன், திமுகவுக்கு இருக்கிற ஸ்பேஸ்ன்றதுல வந்து இப்ப ஜீவா சொன்னது ஒரு புதிய சூழல் உருவாகலான்றது. அதில் கண்ணன் அவர்கள் சொல்ல அதில் விஜய் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இருக்கு. அந்த சூழலை திமுக பயன்படுத்திக்க வாய்ப்பு தர போறாரா, இல்லை அவர் பயன்படுத்திக்க போறாரான்னு அது எப்படி? ஏன்னா அடிப்படையில் அவர் பல நேரங்கள் அவர் மீது வைக்கப்பட்ட எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லாமல் போனது போன தேர்தலில் அவருக்கு உதவி செய்திருக்கிறது. எந்த பதிலுமே சொல்லாதவரை நோக்கி இவ்வளவு கேள்வி எழுப்புறாங்களே அப்படின்னு அது வாக்காளர்கள்ட்ட ஒரு விதமான கனெக்டையும் உருவாக்கியிருக்கு. அப்போ நீங்கள் அடிப்படையில் இவர்களுக்கான அந்த விதிமுறைகளையே
அதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல இன்றைக்கு ஆளுங்கட்சின்னும் போது அது கூடுதலாக போய் தாவேக்கா நிற்கிறது. அது சரியானது. இப்போ இவங்க காத்திருந்தால் காலம் என்ன கொண்டு வரும் அப்படிங்கிறது தெரியாது. இவருடைய 5 ஆண்டு பெர்ஃபார்மன்ஸ்க்கு பிறகு அவர் எம்ஜிஆரை போல மீண்டும் ஒரு டேர்முக்கு வராரா, இல்லை ஜெயலலிதா அம்மையாரை போல ஒரு நிலைக்கும் போகலாம். இதற்கு இடைப்பட்ட அளவிலும் அவரால் வர முடியும். இப்போ 29 இருக்கு, நமக்கு முக்கியமா 29 சூழல் இருக்கு. அதற்கு முன்பாக இடைத்தேர்தல் அப்படிங்கிறதும் இருக்கு. கூடுதலாக உள்ளாட்சி தேர்தல்கள் இவங்க எப்படி நடத்துறது நோக்கி போகலாம். இடைத்தேர்தல் வழக்குகளை தாண்டி, அதாவது ஒரு அடுத்த கட்டமாக, ஏன்னா இப்போ ஒரு தேக்க நிலை இருக்குது. தாவேகா வந்தாச்சு, எல்லா கட்சிகளும் இதை ஏற்றுக்கொண்டு ப்ராசஸ் பண்ண பிறகு ஒரு வேகத்துக்கு பழைய இதுக்குள்ளே போகிறது, பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்னு போகிறது அப்படின்னா அது இடைத்தேர்தலாகத்தான் இருக்கும். இதில் இன்னொரு சைடு அவங்க என்ன பண்ணுவாங்க, திமுகவை பலவீனப்படுத்துவது, அது கட்சி ரீதியாகன்றதை தாண்டி அங்கே உங்களுக்கு ஒவ்வொரு மண்டலத்திலும் இருக்கக்கூடிய தலைவர்களை நோக்கி, அதில் தான் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது போகுது. இந்த ஊழல் குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் 2 மாடல் இப்போ முதலமைச்சர் கையில் இருக்குது. அவர் 96 கலைஞர் மாடலில் அன்றைக்கு சிறப்பு நீதிமன்றம் போட்டாங்க, நீங்க போடணும்னு அவசியம் இல்லை, எம்பிஎம்எல் ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு, கன்விக்ஷன் 5 ஆண்டுகளுக்குள்ள வாங்கி கொடுப்பதை நோக்கி போக போகிறாரா, இல்ல 2021 ஸ்டாலின் அவர்கள் மாடல் போல அடுத்தடுத்து வரிசையா ரைட்ஸ், அதுக்கு பிறகு எவ்வளவு சார்ஜ் ஷீட்டுக்கு போச்சு, எவ்வளவு கன்விக்ஷன் ஆச்சு என்கிற 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ உங்களுக்கு கைது பிரதானமா இருக்கா, கன்விக்ஷன் பிரதானமா இருக்கா? இந்த இடம் கவனிக்கத்தக்கது. நீங்க கைது பிரதானமாக இருந்ததன் விளைவாகத்தான் வந்த டெக்னிக்கல் லூப் ஹோல்ஸ்குள்ள அனிதா ராதாகிருஷ்ணன் கிடைச்ச பெயில் ஆகட்டும், ஜென்சில கிடைச்ச பெயிலோ நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ முதலமைச்சர் அவர்களை எதிராளியை பலவீனப்படுத்துவதுங்கிறது ரைட்டு. இப்போ இதுல இருந்து அவங்க பாடம் கத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, அடுத்த கட்டமா இன்றைக்கு செந்தில் பாலாஜிக்கு செகண்ட் சம்மன் கொடுக்கறத நோக்கி போறாங்க. செகண்ட் சம்மன் கொடுத்துட்டு வரலன்னா கோர்ட்டுக்கு போய் கைது என்பதை நோக்கி போலான்னு அவங்க கொண்டு போறதை பார்க்க முடியுது. இப்படியான கோர்ஸ் கரெக்ஷன் வந்தா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து உங்களை தகவமைக்க வேண்டிய சூழல் திமுகவுக்கு உருவாகும். விஜய் கையில தான் ஆட்டம் இருக்கா திருமணி? அவர் ஆடுவதை வச்சுதான் எப்படி சூழல்ன்றது, அதுதான் அடிப்படை. என்ன டெலிவரி பண்ண போறார், நிர்வாகம் என்ன, எதிர்கட்சிகள் அவங்க வேலையை பண்ணட்டும், என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். நீங்க டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா நிரந்தரமா நிரந்தரம்னா இந்த 5 ஆண்டுகளை காப்பாற்றிக்க போறீங்க, அடுத்த ஒரு ஆண்டுகளும் கூட நீங்கள் வெற்றி பெறலாம். பர்ஃபார்மன்ஸ் அதில் என்ன செய்ய போறாரு, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், எந்த அளவுக்கு மத்திய அரசு ஒத்துழைக்கும், சில நேரங்களில் ஒரு சாலிடாக நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். எல்லா நேரத்துலையுமே நீங்கள் டாட்ஜ் பண்ணி போக முடியாது. மத்திய அரசுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது உங்களுக்கு. ஸோ டெலிவரி எப்படின்றத பொறுத்த விஷயம்தான். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரதான எதிரியை பலவீனப்படுத்துவது, சட்டத்துக்கு உட்பட்டு அரசியல் ரீதியாகவும் அது கண்டிப்பாக நடக்கும், அக்ரெசிவாகவே நடக்கும். அது இன்னொரு பக்கம் அதிமுகவிலேருந்து எவ்வளோ தூரம் கரைச்சி எடுத்துகிட்டு வர முடியுமோ அவங்கள எடுத்துகிட்டு வர்றது. இப்போ 107க்கும் 118க்கும் நடுப்புற இருக்க அந்த கேப்பை எவ்வளோ தூரம் நேரோ டவுன் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டா கொஞ்சம் நிம்மதியாக ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு உள்ளாட்சியில் தான் தோத்தா கூட உங்களுக்கு ஓகே அந்த நம்பர்ஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 112 113 வரைக்கும் வந்துடுச்சுன்னா கூட கண்டிப்பாக யாரும் வெளியில் போகிறது கிடையாது உங்களுக்கு. இந்த கட்சிகள் ஒருவருமே கவிழ்க்க மாட்டார்கள், நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இன்னொரு தடவை இந்த சான்ஸ் யாருக்குமே கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ 129 எலெக்ஷன் வரைக்குமாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு திருமணி. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருந்தது. இது வரைக்கும் பெரும்பான்மை பெறாத அரசு தான் எங்க ஆட்சி 5 வருஷம் நீடிக்கும்பாங்க. ஆனா இங்க இருக்கிற சூழல் ஆதரவு தரவங்க சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆமா, நாங்க யாருமே கவிழ்க்க மாட்டாங்க. எல்லா உத்தரவாதம் இந்த ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைக்க போறது கிடையாது உங்களுக்கு. ஸோ இது உங்களுக்கு இடைத்தேர்தல்கள், அவர் சொன்ன மாதிரி இடைத்தேர்தலில் ஒரு முக்கியமான ஒரு அளவுகோல். அதில் ஒரு 4-5 சீட்டாக ஜெயிச்சாங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. இடைத்தேர்தலில் பெரிய தோல்வி வந்ததுன்னா கவர்மெண்ட் வல்னரபிள்ன்ற எண்ணம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ இந்த கூட்டணி கட்சிகளோட நிர்பந்தம் ரொம்ப அதிகமாயிடும். இன்னொன்று அந்த பர்செப்ஷன் உடஞ்சிரும். விஜய் தோக்கடிக்கப்படக்கூடிய சக்தி தான்ற இது வந்துடும். இப்போ இடைத்தேர்தல்களை எவ்வளவு தூரம் ஜெயிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஓகே ஓகே. அப்போ இடைத்தேர்தலை நோக்கி மற்ற எதிர்கட்சிகள் நகர்வதுதான் சரியான வியூகமா இருக்க முடியுமா ஜீவா? அந்த ஸ்பேஸ் எப்படி பயன்படுத்துவாங்க? இடைத்தேர்தலே விஜய் அவர்கள் கொண்டு வர தேர்தல் தானே இது. இடைத்தேர்தல் இயல்பா ஏதோ மரணித்தோ அந்த மாதிரி வரல இல்லை. அதுவே அதிமுகவை அழிச்சிட்டு அந்த இடத்துல விசில் ஜெயிக்கணும்னு அவர் கொண்டு வர்றது தானே. அதுவே ஒரு ஜனநாயக விரோதமாக தானே அந்த தேர்தல் மக்கள் மத்தியில் திணிக்கப்படுது. ஆனால் விஜயுடைய நோக்கம், இப்போ அவர் மணிசார் சொன்ன மாதிரி ஆதரவு கொடுக்குற கட்சியில் யாருமே நாங்கள் 5 வருஷம் அவர் நல்லா இருக்கணுங்கிறதுல அவ்வளோ வீரியமாக இருக்காங்க. நீங்கள் அழகாக சொன்னீங்க, எப்பவுமே கட்சிக்காரங்க தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆதரவு தரவங்க சொல்கிறாங்க நாங்கள் உங்களை விட மாட்டோன்னு. ஆனால் அவர் நம்புகிற மாதிரி இல்லை. ஏன்னா இடதுசாரிகளை அவரால் நம்ப முடியல, விடுதலை சிறுத்தைகள் நம்ப முடியல. ஏன்னா டக்குன்னு துணை முதலமைச்சருங்கிறாங்க, தீர்மானம் போடுறாங்க, திருச்சி கிழக்கில் அண்ணனை நிற்க வைங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அது நீட்டுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை இடதுசாரி தொழிற்சங்கங்கள் எழுப்புது. சண்முகம் ஒரு மாதிரி பேசினாலும் சிபிஎம் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுது. சிபிஐயோட பேட்டர்ன், பாலபாரதி கனகராஜெல்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அவர் இவங்க வேணான்னு நினைக்கிறார். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரதை நம்ம பாட்டுக்கு சைன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருப்போம்.
இதில் இவங்க அழுத்தம் கூடு, வந்தே மாதரம், இந்தி திணிப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இதெல்லாம் அவர் விரும்பலை. நான் யாரையும் எதிர்த்துக்க விரும்பலை. இப்போ நம்ம பேசுறது இன்னொரு ஆங்கிள் வந்து, ஒருவேளை அவருக்கு தனி பெரும்பான்மை கிடைத்தால் எப்படி இருக்க போகுது சூழல்ன்றதையும் அதுக்கப்புறம் தான் ஆட்டம். விஜயோட ஆட்டம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அவர் கையில 119 120 விசில் மட்டுமே இருக்கணும். அதுக்கப்புறம் முதல்ல பாதிக்கப்பட போறது கூட்டணி கட்சிகள் தான். நிறைவு சுற்று அரசியலை யூகிக்க முடியாது, அவ்வப்போது நிகழ்கிற நிகழ்வுகள் அரசியலை இழுத்துட்டு போகணும்னு. வாட் நெக்ஸ்ட்ன்றதுல எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் சுருக்கமா சொல்லலாம் திரும்ப. இல்லை, இப்போ நிர்வாகம் என்னவாக போகுது? இந்த பட்ஜெட் இந்த மந்த் எண்டில் தான் வருது உங்களுக்கு. ஆக்சுவல் பாலிடிக்ஸ்ன்றது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், அதுதான் உங்களுக்கு. அதை தாண்டி வந்து நான் இஷ்யூஸில் பிரதான எதிர்கட்சி கவனம் செலுத்துறதும் கவர்மெண்ட்டு கவுந்துருன்றதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எடுப்படாது. நான் இஷ்யூஸ்குள்ளே போகக்கூடாது. நீங்கள் அவங்க போக மாட்டாங்க, நான் நம்புகிறேன். அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் இருக்கும் திமுகக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த அரசுடைய சில செயற்பாடுகளும் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜீவா, சுருக்கமா? விஜயனுடைய வெற்றி என்பதே அவருக்கென்று கொள்கையோ கட்டமைப்போ பிரபல முகங்களோ இல்லாததான் அவருக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை தந்தது. இப்போ அவரிடம் பிரபல முகங்கள் வந்துருச்சு, அவருக்கு ஒரு அடையாளம் வந்துருச்சு, கட்சி கூட்டணின்னு வந்துருச்சு. அவருக்கு ஓட்டு போட்டவங்க யாருமே கூட்டணி பிரபல முகங்களை பார்த்து ஓட்டு போடலை. இப்போ அது வந்திருப்பது என்பது அவருக்கு பின்னடைவு தான், எதிர்மறையான விஷயத்தை தான் ஏற்படுத்திருக்காங்க. நான் அப்படி நினைக்கல. அதெல்லாம் தாண்டி அவர் எப்படி பல சூத்திரங்களை உடைச்சிட்டு இந்த தேர்தலில் வெற்றி கொண்டாரோ, அது மாதிரி இவர்களெல்லாம் இருக்கிறத வந்து மக்கள் மறந்துடுவாங்க. இது வந்து பல திரை நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கலாம், ஆனால் அவங்களோட கவனம் எல்லாம் அவர் மேலே தான் இருக்கும். அவர் வந்து நல்ல ஆளுகை பண்ணணும், அவர் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் காப்பாற்ற முயற்சி பண்ணணும். அப்புறம் மத்திய அரசோட அவர் இந்த தொகுதி மறுவரையறை அதெல்லாம் இருக்குல்ல, டீலிமிட்டேஷன், அதிலெல்லாம் ஒரு உறுதியான ஒரு நிலை எடுப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அதில் வேற வழி இல்லை. வழி இல்லாத இடங்களில் அவர் மோதுவார். அதனால நல்ல ஆளுகை, மக்களோடு தொடர்பில் இருப்பது, மக்களோடு நெருங்கி இருப்பது, மக்களுக்கு நல்லது செய்வது, இதை மட்டும் பண்ணாலே அவர் நின்று விடுவார். சார், விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க பானை சின்னத்துக்கும் கைக்கும் ஓட்டு போடுவாங்க. விசிலுக்கு ஓட்டு போட்ட பேட்டர்ன் அதான் கேட்குறேன். இல்லை, நான் அப்படி சொல்லலை. இவங்கெல்லாம் மக்களுக்கு தெரியவே மாட்டாங்க. அவர்கள் அவங்க நிக்க போறாங்களே. இப்ப விசில் நிக்காதே, கடந்த முறை மாதிரி விசில் நிக்காதுல, பானையும் கையும் நிக்குமே. கண்டிப்பா நிப்பாங்களே, அதை பார்க்கணும். நீங்க பெரிய ஆச்சரியங்கள் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்ட் வரைக்கும் பங்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார், ஷேர் கூட்டணியில் அப்படிங்கிற அளவுக்கு காங்கிரஸினுடைய கடிதங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம அடிப்படையில் பார்த்தா இவர்கள் முன்வைக்கக்கூடிய குதிரை பேர குற்றச்சாட்டு, இந்த பக்கம் கொண்டு வரக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு கொள்ளையடிக்கிறாங்கிற விஷயங்கள் வெளியில் வரும்போது மக்கள் கோவப்படுவார்கள். பட் அதை தாண்டி கேரி ஓவர் பண்ணி கேஸோட ஃபாலோ அப்போ மற்ற விஷயங்கள் வரைக்கும் போவாங்களான்னு, இது ரெண்டுமே மக்கள் நலன் சார்ந்ததா, மக்கள் ஃபாலோ பண்றாங்களா என்றால் அந்த இடம் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த அரசனுடைய தவறுகளை செம்மைப்படுத்தக்கூடிய இடத்துல ஒரு பாலிசி டெசிஷன்ல ஸ்ட்ராங் மணி அவர்கள் சொன்ன மாதிரி நான் இஷ்யூல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதா திமுக அப்படி பண்றாங்கன்ற தன்மை. இது மக்களுக்கான இது ரெண்டுமே சொல்றேன் நான். குதிரை பேரம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு மாற்றி மாற்றி வைக்கக்கூடியதும் சரி, இவங்க அங்க அந்த தரப்பின் மீது வைக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளும் சரி, அதை பார்ப்பாங்க, கன்சியூம் பண்ணுவாங்க. பட் அது அவர்கள் ரிலேட் பண்ணக்கூடிய பிரச்சனையான இல்ல. அந்த இடத்துல நீங்க விஜய் அவருக்கு எதிரான வாக்குகள் பொழுது மக்கள் பிரச்சனை யார் அளவுக்கு அதிகமா எடுக்க போறா, கிரவுண்டுக்கு போய் அதை செய்ய போறாங்கிறது தான் இதற்கு பிறகான கேள்வியாக இருக்கும். மக்கள் தங்களுக்கு நெருக்கமானவர்கள் தங்களுடைய குரல் அவங்க உணரக்கூடிய இடத்துக்கு நோக்கி செம்மைப்படுத்த பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்டு ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்?